ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணா விலாக் டைரிஸ். இன்றைக்கி டியூஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக நம்ம மேரீட் கேர்ள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேரேஜுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் நம்ம இருந்திருப்போம். மேரேஜ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக ரொம்பவே 100% நம்மளோடதை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட ஹேபிட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே. ஆக்சுவலி நான் என்னையவே எடுத்துக்கோங்களேன். நான் மேரேஜுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிச்சன் பக்கமே விட்டது கிடையாது. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் நான் தான் சமையல் தனியாக பண்ணுறேன். ஒன்றுமே தெரியாது. ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி ஓரளவு இப்போ நான் சமைக்க கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு மற்றவங்களுக்காக இல்லை. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக தான். சீக்கிரம் எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறையவே கிடைக்கும். மெயினாக உங்களுக்கு பேபிஸ் பிறந்ததுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம். டைமே கிடைக்காது, தூக்கமும் இருக்காது. நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும், டைமும் கிடைக்கும். உங்களுக்கா என்ன ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் அந்த டைமில் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்திரிச்ச உடனே குளிச்சிருங்க. குளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். எனக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். நான் அன்னைக்கு குளிக்கல அப்படின்னா அன்றைக்கி அந்த டே ஃபுல்லாகவே ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ணுவேன். எனக்கு ஒரு நாள் குளிக்காமலாம் இருக்கவே முடியாது. ஆனால் சில பேர் வீக்லி த்ரைஸ், வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரிலாம் குளிப்பாங்க. ஓகே, அது அவங்கவுங்க பாடி கண்டிஷனை பொறுத்து இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி அட்லீஸ்ட் மேலுக்காவது ஊற்றிடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். நீங்கள் தூங்கிட்டு இருந்த பெட்ஷீட்டை மடித்து போட்டுருங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அந்த ஸ்பாட்லேயே மடித்து வச்சுருங்க. அந்த ஸ்பாட்லேயே என்னென்ன ஒர்க் இருக்குதோ எல்லாமே அந்த டைமே முடிச்சிருங்க. அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. என்றைக்குமே உங்கள் மனசுலேயே நினைக்காதீங்க. இப்போவும் சொல்கிறேன், பர்ஃபெக்டாக பண்ணணுன்ட்டு இல்லை. நல்லா ஓரளவு நல்லா கடகடன்னு மடித்து வச்சுட்டாலே போதும். டே பை டே பண்ணிகிட்ருக்கும் போதே உங்களுக்கே அந்த ரொட்டீன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நமக்கான தொடக்கம் நல்லா இருந்தால் தான் முடிவும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் மார்னிங் என்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு டே ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு டே ஃபுல்லாக என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு லிஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் முடிக்க டிக் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இந்த ஒர்க் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணும்போது ஃபைனலாக நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அட்லீஸ்ட் எல்லா வேலையும் முடிக்க முடியலன்னாலும் நீங்கள் டிக் பண்ணதை பார்த்து படி பரவாயில்ல, மற்றதை விட நம்ம இவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே ஒரு திருப்தியாகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் அந்த டே ஃபுல்லாகவே. அவ்வளோதாங்க. இதை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உடனே யாராலையும் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் ஆகும். என்னடா இது திரும்ப நம்மளால் முடியலையே அப்படின்னு ஒரு கட்டத்தில் ஒன்றும் வேண்டாம், நம்ம எப்பவும் போலவே எந்திப்போம் அப்படின்ட்டு நமக்கு தோணும். ஆனால் நீங்கள் டே பை டே நீங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது உங்களுக்கு அது ரொட்டீனாக ஃபாலோ வந்துடும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் இதுதான் பேசணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அவரைக்காய் பொரியலுக்கு நான் கட் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் மதிய சாப்பாடுக்கு அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிட்டுட்டோம் நானும் பாப்பாவும். அவ்வளோதாங்க. இன்னையோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்
பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற ஒவ்வொரு பட்டனுமே எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. டெய்லியுமே உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி வீடியோஸ் வரும். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டே பை டே நாங்களும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சு வந்துட்டோம் கிடையாது. எல்லாருமே கற்றுக்கிறது தான். அதை எல்லாருமே லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கிறோம். ஸோ ஒருத்தங்க மாற்றி மாற்றி தெரிஞ்சதை ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப தலைவலியாக இருந்தது. அதனால் டீ போட்டு குடிக்கலாமேன்ட்டு டீ போட்டு குடித்தேன். அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் சீனி வாங்கியிருந்தோம், ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை தான் நாங்கள் சீனிக்கு யூஸ் பண்ணுவோம். யாரெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வத்த குழம்பு எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், இதை எல்லாமே போட்டு ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தனியாக ஒரு எண்ணெயில் பேனில் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. சூடு ஆறுனதும் அதை மிக்சியில் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளியை ஒரு பவுலில் எலுமிச்சம்பழம் சைஸில் உருட்டி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாயில் இப்போ தான் குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். அதில் தனியாக ஒரு கடாயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவு வதங்கி வரும்போது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணால் வத்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அதில் குழம்பு மிளகா பொடி ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பச்சை வாசம் போட்டு போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம்னாலும் கொதிக்க விடுங்க. அந்த எந்த அளவுக்கு வத்த குழம்பு ட்ரை ஆகி வருதோ அந்த அளவுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 3 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வத்தலை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் அதுக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் ரெடி பண்ணுறேன். அப்பளம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். அன்னைக்குள்ள டே ஓவர் ஆயிடுச்சு. பொறுமையாக இவ்வளோ லென்த்தி வீடியோவை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.